கைசி இன்னைக்கு எபிசோட் எப்படி போச்சு நடச்சும் அப்போ இன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா மேடையில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. கையில் குடும்பத்தாளுக்கு எல்லாரும் கிஃப்ட் வந்து கையிலுக்கு வாங்கி வச்சுருக்காங்களா, அப்படி என்ன கிஃப்ட் வாங்கி வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. மூர்த்தி வரா. மூர்த்தி வந்துன்னு மைக் ஒரு நிமிஷம் கொடுக்குறீங்கன்னா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி பேசுனா, நான் ஒரு பெரிய குடிகாரனாக இருந்து என்னை திருத்தி நல்ல வழி கொண்டு வந்தது கையில் தான். கையில் என்ன என் வாழ்க்கையில் இல்லைன்னு சொல்லி கையில் ஓகன்னு பெருமையை பாராட்டுறான். அதுக்கப்புறம் கையிலுக்கு வந்து ஒரு செயினை கொடுக்குறான். அதுக்கப்புறம் தேவி வராங்க. தேவி அவங்க வாழ்க்கை நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், நான் சாகலான்னு நினச்சேன், அப்போதைக்கு எனக்கு நல்ல வாழ்க்கைக்கு அமைச்சு கொடுத்தது எங்கள் அக்கா தான். எங்கள் அக்கா இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு குழந்தை பிறந்தா அது எங்கள் அக்கா பேர் தான் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை பையன் பிறந்துட்டா அப்படின்னு கேட்குறாங்க. கட்டாயமாக எழில்னு சொல்லி பேர் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு கையில் என் பேர் சந்தோஷப்படுறாங்க. பேர் தேவி வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அதை இப்போ பிரிக்காதீங்க, நீங்கள் தனியாக இருக்கும்போது பிரிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அன்பு வரான். அன்பு சொல்கிறான், எங்கள் அக்கா இல்லைன்னா நான் போலீஸ்க்கு ட்ரைனிங்லாம் போயிருக்க முடியாதுன்னு சொல்லி அவனும் ஆக நாங்கள் அக்கா பெருமையாக பேசுகிறேன். அப்போ அவன் சொல்கிற என் வாழ்க்கையில் எங்கள் அப்பா ஒரு தடவையாக கட்டி பிடிக்கணும்னு நினைக்கிறேன், அது முடியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையில் பார்த்து சொல்கிறான். அக்கா அவனை நான் அப்பாவை நினச்சி ஒரு தடவை கட்டி பிடிச்சிக்கலாமா அப்படிங்கிற. அப்போ சென்டிமெண்ட்டாக ரொம்ப ஓவராக தான் இருக்குது. அதை பார்த்து தர்மலிங்கம் வடிவா ஐயோ இதை தாங்க முடியல இந்த இம்சைக்கலை அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அவங்க புலம்புறதான் ஹைலைட்டுன்னு நான் சொல்லுவேன். அப்புறம் அன்பு வந்து கையிலுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறா. அதை உடனே பிரித்து பாருங்கக்கா அப்படிங்கிறாங்க. அப்புறம் கையில் பிரித்து பார்க்குறாங்க. அந்த ஃபோட்டோ பார்த்து அவங்க எம்பே சந்தோஷப்படுறாங்க. ஃபேமிலி உட்காந்துருக்காங்க. அதில் அவங்க அப்பாவும் கூட உட்காந்துருக்கிறத பார்த்து கையில் எம்பே சந்தோஷப்படுறாங்க. அவங்க அம்மா அதுக்கு மேலே எம்பே சந்தோஷப்படுறாங்க. கடைசி ஆனந்தி வராங்க. ஆனந்தி அவங்க வாழ்க்கையில் நடந்த எல்லா பிரச்சனையும் சொல்கிறாங்க. எங்கள் அக்கா மட்டும் இல்லைன்னா நான் இன்றைக்கி சாதிச்சிருக்கவே முடியாது. எங்கள் அக்கா ஆசைப்பட்ட மாதிரி நான் டாக்டர் ஆகி எல்லாத்துக்குமே இலவசமாக சேவை செய்வேன் அப்படின்னு சொல்லி எம்பே பில்டப் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கையிலுக்கு அவங்க ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. ரிங்கு கொடுக்குறாங்க. ரிங்கு அப்படியே கையிலுக்கு போட்டு விடுறாங்க. அதை பார்த்து கையில் எம்பே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கௌதம் வந்து அந்த அடியாருக்கு ஃபோன் பண்ணுறான். ஏன்னாடா எள்ளோட கதையை முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, எங்கே மேடை விட்டு வெளியே வருவான் பார்த்தா வரவே மாட்டாங்க, ஒரே புராணமாக பாடிக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ கௌதம் சொல்கிறேன், நாளைக்கு கதையை முடிச்சுட்டு ஒப்பாரி பாட்டு பாடுவாங்கன்னு பார்த்தா என்னடா இப்படி சொல்கிறீங்க, சீக்கிரமாக கதையை முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறான். அப்படியே எபிசோட் முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்கும் பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச முடிவுக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.